அவருக்காக ஆராதனை செய்து ஆராதனை அபிஷேகம் முடித்து அவருக்காக இந்த இரவு கூடப்பட்ட சபை அன்னவருக்காக இந்த இரவு கூடப்பட்ட சபை. ஆமா ஆமா அந்த முனீஸ்வரன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மற்ற அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். என்னுடைய வணக்கம் விளக்கம் சொல்லுங்க. யாருக்கு வந்து தெரியுமா? தெரியாதா? பாட்டு வண்ணனுக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகளோ ராஜாக்கள் யார் யார் தெரியுமா? பாண்டு வண்ணனுக்கும் குந்தாதேவிக்கு பிறந்தவங்க தர்மராஜ் ஒன்று, பீமாச்சி 2, அர்ஜுன 3. அவங்க 3 பேரும் குந்தாதேவிக்கு பிறந்தாங்க. அதே பாண்டு வண்ணனுக்கும் மாத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளோ நாங்க 20 பிறந்தோம். யாரா தெரியுமா? நாங்களும் சகாதேவன் 5 பிள்ளைகள் பிறந்தோம். ஆக மொத்தம் 5 ராஜாக்கா 5 பேர். இவங்க 2 பேரு 5 பேர் இவங்க சின்னவர். ஆமா சின்னவரா? முத சின்னவரா? ஆமா பரவாயில்லை. என்னது? முத சின்னவரா? சின்னவரியா? சின்னவரு. அப்படி சொல்றா? என்ன வாய்க்கு குடுக்குறாரு? அது அப்படிதாங்க. டபர நாக்கு ஈத்து வச்சார்த்து போடுவான். என் பேரை திக்குவாயா? தம்பி சகாதேவனா பிறந்தாலும் எங்களுக்கு பங்கு பங்காளிங்க இருக்காங்க. அவங்க யாராருக்கு பிறந்தாங்க தெரியுமா? அதான் தீராஜ் மன்னனுக்கும் ராஜார் எம்மைக்கும் அவங்க பிறந்த பிள்ளைகளும் சுத்தமா 100 பேரு. 100 பேரு. நாங்க 5 பேரு. ஆக மொத்தம் 105 பிள்ளைகள். நாங்க பங்கு பங்காளிங்க. அப்படி இருந்தாலும் எங்களை கொல்ல வேண்டி எங்க அண்ணன் இருக்கின்றாரே துரியோதன என்னன்னா சூதுமார்க்கம் செய்தான் தெரியுமா? என்ன செய்தா? என் அண்ணன் துரியன் செய்தா சூதான்.
எங்களை கொல்ல வேண்டி கொல்ல வேண்டி. என்னன்னா சூதுமார்கள் செஞ்சா தெரியுமா? என்ன செய்தார்? நடக்கின்ற வயல நச்சமுள்ள நாட்டினார், நாட்டினார். படுக்கின்ற வாயில பாம்புகளை வெட்டியாகினார், விட்டார். குளிக்கின்ற குளத்துல கூர் வசிய நாட்டினார், விட்டார். சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தாண்டா. விஷத்தை கலந்தாண்டா. படுபாவி சண்டால பாவி. என்னென்ன வாழ்க்கை? ஒண்ணும் கிடையாது. என்ன வாரி என்ன வாடி மாமா? ஒண்ணுமே கிடையாது. நடக்கிற வயல முள்ள போட்டுக்கிறான். ஆமா, நடக்கிற வயல முள்ள போட்டவன் அவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. கிடையாது. கிடையாது. அவங்களுக்கு இந்த மோசம் செய்திருக்கிறா. செஞ்சுக்கிறாங்க. அவன் ஒன்னாட்ட ஆள் அடக்குறான் தெரியாது. என்னடா அவன் என்ன பண்ணான்? உன் தம்பி என்ன கொடுமை செய்த. ஏடா, என்ன பண்ணான்? வாயில்லாத பூசி அவன். ஆமா. என்ன பண்ணிட்டான்? ஓ. என்ன பண்ணிட்டாரு அவரு? என்னது? அவர் என்னடா பண்ணாரு? 30 சிண்டா அவனுக்கு தெரியாது எழுதிட்டான். யாருக்கு? இவன் பேர்ல அப்புறம் தம்பி தெரியாத. அப்புறம் அவன் நல்லவன் விட்டு போடா. நல்லவா விட்டு போட்டாங்க. ஆமா. பரவாயில்ல. போடா. என்ன வந்து அவன் கூரை வீடு கட்டி வாழட்டும், நான் அந்த மெத்த வீடு கட்டி வாழ்ந்து போறான். அப்படின்னா என்னடா வாழ்ந்து போறான்? கூத்தவனே நல்லவனே விடுறா. அதே மாதிரி எங்களை கொல்ல வேண்டி என் பங்காளி துரியோதன அது மாதிரி சூதுமார்களா செய்து பார்த்தாங்க. அதெல்லாம் எங்க மாமா இருக்கின்றார் பாரு. எங்க மாமா கோபால கண்ணன் அருளால் நாங்க தப்பித்து பிழைத்தோம். மறுபடியும் இந்த பஞ்ச பாண்டவரை லேசாக வரவழைத்து சூதுமகள் யாரு எங்க நாட்டு ராஜ்யங்கள் எல்லாம் பறித்து கொண்டான். யாரு? அந்த துரியோதன மன்னன். அவன் என்னடா வாழ போறாரு? ஒன்னும் கிடையாது. தலைமையில தூக்கிட்டு போக போறான். யாரு? இவன் என்ன இருக்கிறாமா? தம்பி ஏமாத்திட்டான். தப்பி ஏமாத்தி 30% அதிகமா பாவம். அவன் ஏறு ஓட்டு போய்க்கிறான். இவனுக்காச்சும் கவர்மெண்ட் வேலை வந்துருக்கு. ஏறு ஓட்டி போயிடும். ஆமா. பாவம். ஆட்சி வாங்கிட்டு இன்னும் கொடுக்கல. அதனால அவன் பக்கம் பேசுறான். ஓ, அதனால அவன் பக்கம் பேசுறான். அதேதான். நீ காசு கொடுத்துற இப்ப அவன் பக்கம் என் பேசுறான். பக்கம் பேசுவான். அவங்க வாங்க. தம்பி பஞ்ச பாண்டவர்ல வரவழைத்து சூதுமகடி ஆடி எங்க நாட்டு ராஜ்யத்தெல்லாம் பறித்து கொண்டான். சண்டாள பாவி துரியோதனன். மறுபடியும் என்னுடைய மனைவி இருக்கின்றாலே பத்தினி பாஞ்சாலி அவளை கொண்டு வந்து 60ஆம் படிவில் ஏற்றி மகன பங்கல் செய்தாண்டா. உடனே உருவனானே சண்டாள பாவி எடுத்த சபையில அவனை விடலாமா? ஏய், எங்க சூதுமகடி ஆடி எப்படி நாட்டு ராஜ்யத்தெல்லாம் பறித்தானோ அப்பொழுதே ஒரு சபதம் செஞ்சேன். எப்படி தெரியுமா? யாரால தெரியுமா? அந்த ஜகுனி இருக்கின்றானே கெடுத்தவனே அந்த ஜகுனி என்ன பண்ண தெரியுமா? ஏய், விளக்கு அஞ்சிட்டு குட்டி சோதான விட்டு தாய கட்ட பெரட்டி 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 ஆடுனானே அப்பொழுதே ஒரு சத்தியம் செஞ்சேன். அதே ஜகுனி எப்பொழுது நீ விளக்கு அஞ்சிட்டு தாய கட்டி பெரட்டி ஆடினாயோ, எந்த விரலால் ஆடினாயோ அந்த விரலை ஒவ்வொன்றா நறுக்கவில்லை என்றால் நான் சகாதேவன் கிடையாது. மடிக்கவில்லை என்றால் சகாதேவன் இல்லை. அப்படியே சவனம் செய்து அப்போதே சத்தியம் செய்தேன். சத்தியம் செய்து மறுபடி வந்து என் பத்திரி பாஞ்சாலியை மானபங்க செய்தாரு. சும்மா விடலாமா அப்படின்னு எங்க அண்ணன் பார்த்தான். யாரு? துரியோதனன். டேய், சூது பகடி ஆடி தோத்துட்டீங்க. இந்த நாட்டை பெற வேண்டுமானா 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்காத வாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு பாதி நாட்டை தருவான் அப்படி என்று ஏற்றிலே 5 நாள் 5 விடும் என்று பாராங்கல்லிலே பட்டயம் எழுதினான். சிற்பியை விட்டு அதுல எழுதலாம் பாரு. அது அழிவே அது அப்படியே கிடக்கும் பாரு. அதனால உளிய போய் பாரில பத்திரத்தை எழுதலாம். பாராபத்திரம் எழுதலாம். அது மாதிரி எழுதி வச்சாரு. மறுபடியும் நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? பஞ்ச பாண்டவர் 5 ராஜாக்களும் 12 ஆண்டு வனவாசம் 12 நாட்களாக கழித்தோம். ஓராண்டு அக்காத வாசம் விளாட நாட்டிலே மரவுரி தரித்து அங்க கழித்தோம். அப்படி கழித்து கொண்டு நாங்க 13 தொலைத்து விட்டோம். 13 வருஷமும் தொலைச்சிட்டீங்க. ஆமா, 13 நாளா நினைச்சு தொலைச்சிட்டீங்க. 13 வருஷமும் 13 நாளா நினைத்து கொண்டு தொலைத்து விட்டோம். மறுபடி எங்களுக்காக நாட்டை பெற வேண்டி உலகமா முடிவுல தூதாக அனுப்பினோம். போயிட்டு நாட்டை கேட்டு வாங்கப்பா அப்படின்னு நேற்றைய தினத்தில் அனுப்பின உடனே அதற்கு துரியோதனன் சொல்கிறானா, அதே கோட்டாமுகம் அடுத்தவனே, நீ வந்து நாட்டை கேட்பது நான் கொடுப்பதா? நான் எப்பேற்பட்ட சத்திரிய நானு, நான் கொடுப்பதா நானு அப்படின்னு அந்த ஆமா உலகமா முடிவரை பங்கப்படுத்தி அனுப்பிவிட்டானா. அன்னைக்கே கோட்டை என்னைக்கு போய் நேற்று அவங்க கால எடுத்து வச்சுச்சோ அன்னைக்கு அவனுக்கு சர்ச்சு போச்சு. இனிமேல வந்து விளங்காது. விளங்குமா? கோட்டா முகந்த கூட குடுயா இருப்போம். அதேதான் கோட்டா முகந்த ஊடும் ஏன் சொல்லுவாங்களே. ஆமா, அது வேறு பழமொழியில
ஆமா பூந்து விடு. ஆமா பூந்த ஊடும் அம்மோடு ஊடும் ஊடும். ஊறுபடாது ஆஹா. அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி கதை அவங்க வீட்டுல கோட்டம் புகுந்து இருக்கின்றது. நாட்டிலே பூந்துட்டு ஆமா இனிமேல் குடிச்ச அவன் நாட்டிலே புகுந்து விட்டது. அவன் எப்படியா இருந்தாலும் அழிஞ்சு போறான். அதுதான் போவான். ஆமா அதனால இன்றைய தினத்தில் நாட்டை கேட்பதா இல்ல காட்டுக்கு போவதா ஒன்றும் புரியவில்லை. இன்றைக்கு அண்ணா மீனாட்சி வரும்படி உத்தரவு எங்க இருக்காரு பார்த்தோம். தண்ணி வந்துட்டா அதோ சகா வர சொல்லு வா வா வா. உள்ள செல்லுங்க. அண்ணா தம்பி சகாதேவா வணக்கம் அண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமாக வந்திருப்பாய். அண்ணா தங்க தங்க முன்ன பாராள விட்டது. இந்த சகாதேவன் அநேகம் கோடி வணக்கம். சுகமாக வந்திருப்பாய். உங்கள் சித்தருடைய பாக்கியம் அப்படியா? ஆகட்டும். அன்னார் ஒரு எழுத்து கட்டளை. அப்படியா? போகலாமா? சரி, வாங்க போகலாம். வாங்க. அன்னார் இருந்து வந்தார். மீனாட்சி சகாதேவன் வந்திருக்கிறார். இல்லடா கிருஷ்ணகிரி. ஐயா அதான் தம்பி மாதிரி வந்து விட்டாருங்க. வந்து விட்டார்களா? அதிக பலபரிதிய மீனாட்சி சாஸ்திரத்தில் மிகுந்த சகாதேவன் வந்திருக்காரா? ஆமா. வர சொல்லு. ஓடியா ஓடியா. ஓ அண்ணா தம்பி விபஜனா வந்தனம் வந்தாவும் ஆட்சி வந்தனம் உன் பாதத்துக்கு திரும்ப ஜன கொடி வணக்கம். நீ வாழ்வாய் தம்பி. நீடோழி வாழக் கடவுது. அப்படியாகட்டும். தம்பி சகாதேவன் வந்திருக்கா. சின்னவனா? அண்ணா தம்பி சகாதேவா. வணக்கம் அண்ணா, வணக்கம் வணக்கம். அண்ணா நீங்க பொறுமை நம்ம ரெட்டே தங்களை வளர்த்திருக்கு இந்த சகாதேவன் அநேக எழுதுப்பா, எழுது. சாஸ்திரம் தானே நிகழ்த்த. அண்ணா 4-5 பேருக்கு இளையவன் அல்லவா? ஆமண்ணா நான் தான் இளையவன். தம்பி அண்ணா நீயும் ஆ. ஒரு சாஸ்திரமும் ஆ. நீடோழி காலமட்டு வாழ கடவுள் ஆசீர்வாதம். உங்க சித்தரடி பாக்கியம். ஆகட்டும். ஆமா பத்திரி பாஜாலி எங்கண்ணா? பாஞ்சாலியா
பார்க்க வேண்டும் வர சொல்லுங்கள். பஞ்சாலி மன்னவா அதிக பலபரத்திய ஹிமாட்சி ஆமா ஆமாங்க சாஸ்திரத்தில் நிகழ்ந்த இளையவர் வந்திருக்கான் போய் பாரு. மன்னவா கண்ணா ஜோபனா வணக்கம் சுவாமி ஆகட்டுமா. சுவாமி நீங்கள் மந்தார மலருக்காக ஒரு காலத்தில் துரியோதனன் கட்டளையிட்டு விட்டான். ஆமா. 12 கால வனம் மகன் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் ஆ. தோற்ற நாட்டு மீண்டும் பெறலாம் பெறலாம். அப்படி என்று ஆமா. பாண்டவரையும் இந்த பாஞ்சாலி மனம் ஓட்டி வைத்தார். ஆ. சூரியமானம் முதற்கொண்டு ஆ. காமிகாவனம் வரை ஆமா. 12 தொலைத்தோம். துரத்துறீங்க. அப்போ ஆ. 6வது வனம் ஆ. 6வது வனத்தில் ஆ. அந்த கானகத்தில் நான் இருக்கும் பொழுது ஆமா. ஆறுமுகம் ஆ. இது வரைக்கும் ஆ. நான் பிறந்த நாள் முதற்கொண்டு ஆ. இது நாள் வரைக்கும் ஆ. அந்த மேல் பூவை பார்த்ததில்லை. மலரே ஆமா வனத்தில். ஆஹா. அப்போ ஆ. அழகான விசித்திரமான மலரை பார்த்தேன். பார்த்தீங்க. அந்த மலருடைய பேரு மந்தார மலர். மந்தார மலர். அப்போ ஆ. அந்த மலர் மீது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு. ஐயோ இவ்வளவு அழகா இருக்குதே இருக்க. மன்னவா ஆ. சுவாமி ஆ. இந்த மலரை எனக்கு வேண்டும் ஆமா. பறித்து கொடுங்கள் ஆ. அப்படி என்று சொன்னேன். ஆ. அப்ப அது என்ன வேணும்? அது 6வது வனம். 6வது வனம். ஆமா. அந்த 6வது வனத்தில் ஆ. அந்த வனத்துக்கு சொந்தக்காரன் ஆ. மணிமாறன். மணிமாறன். ஆமா. ஆ. அப்படி மணிமாறன் அந்த வனத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரன். அப்போ ஆ. அந்த வனத்திற்கு சென்று ஆ. அந்த வனத்தில் தான் இருக்குது அந்த பூ. ஆமா. அந்த பூவை பறிக்க வேண்டுமானால் ஆ. ஒன்று அவனிடம் வந்து அனுமதி வாங்கணும். ஆமா. அப்படி இல்லையா ஆ. அவன் அனுமதி கொடுக்க தவறினால் ஆ. அவனோட சண்டை செய்யணும். ஆ. ஆ. அதனால வேண்டி ஆ. என் பதியானம் பண்ணவர் என்ன செய்தார்? ஆ. அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அனுபவம். அவன் பெரிய ஆள் தான். அவனும் 10,000 யானை பலம், ஆமா. 16,000 சிங்க சிங்க பலம், பலம். அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன். ஆமா. எங்க வீட்டுக்காரர் மட்டும் சும்மாவா? ஆ. அவர் எப்பேற்பட்ட ஆள்? ஆ. அவருடைய திறமை என்ன? ஆமா. அதனால வேண்டி ஆ. அவரும் 16,000 யானை பலம், ஆ. 10,000 சிங்க பலம் சிங்க பலம். இருக்கும். அப்போ ஆ. நேராக சென்று ஆ. அந்த மணிமாறனோடு சமராயுத்தம் செய்து சண்டை செய்து. அந்த மணிமாறனை மடித்து மடித்து. அந்த மந்தார மலரை கொண்டு வந்து ஆ. இந்த மங்கைக்கு சூடியாளுக்கு பார்த்தார் என் மன்னவர். ஆமா. இதுதான் அந்த மந்தாரை மலர். ஆ. அதனால வேண்டி அதனால் என்னவா? கல்யாணம் நான் பண்ணா? ஆசைப்பட்டதை ஆ. நிறைவேற்றி ஆ. எனக்கு மன சந்தோஷத்தை கொடுத்தீரே ஆ. மன்னவா. உங்கள் திருவாடிக்கு கோடா கோடி வந்தாலும் செய்வேன். ஓ திருவாடிக்கு கோடா கோடி வந்தாலும் செய்வேன். திருவாடிக்கு கோடான கோடி அருவா. ஓ. அது மட்டும் இல்லப்பா, ஆ. துரியோதனன் தம்பி துச்சாதனன் என்னை தொட்டு துகில் உரிகின்றான். ஆமா. என் புடவை அவிழ்த்த உடனே அவத்த உடனே அவனால அவிழ்க்க முடியாது இந்த பாராகி பிரபஞ்சத்தில் அப்படியே விழுந்து சாய்ந்துட்டான். அப்பா ஆ. மறுசூதாடி ஆ. பாண்டவரை அடிமைத்தளத்தில் மீட்டுட்டேன். ஆ. மீட்ட உடனே ஆ. 5 பேரும் 5 சபதத்தை சபதம். ஏற்றார்கள். ஆனா ஆ. என் பதியானவர் வீமாட்சி இருக்கின்றாரே, ஆ. அவர் எப்பேற்பட்ட சபதம்? அதே துச்சாதனா, ஆ. அதே துரியோதனா. ஆ. என் கண்ணெதிரில் ஆ. என் மனைவி பாஞ்சாலி ஆ. புடவை புடவை அவிழ்த்தாய் அவிழ்த்தாய் அல்லவா? ஆ. அவள் குந்தலை கலைத்தாய் அல்லவா? ஆ. கலைத்த அந்த உங்களை ஆ. உங்களையோ அதாவது ஆ. பின்னால் வரக்கூடிய பாரத யுத்தத்தில் ஆ. உங்க உயிரை கடிச்சு ஆ. உங்க குறவாலை கடிச்சு ஆ. அந்த உதிரத்தை உதிரத்தை. வாரி ஆ. அந்த உங்க ரத்தத்தை எப்ப நான் குடிக்கிறனோ ஆ. அப்பதாண்டா என் 2 கரத்தால் தண்ணீர் குடிப்பேன். ஆ. இது வரைக்கும் அங்க 2 கரத்தால் தண்ணி குடிக்க மாட்டேன் ஆமா. அப்படின்னு சபதத்தை செய்திருக்கிறார். ஆ. அப்பேற்பட்ட ஆ. வீர வைராக்கியம் புரிந்தவர் ஆமா. வீமாட்சி. உனது கணவரே. ஆமா. அப்பேற்பட்ட அண்ணவா பிரபதா. அவருடைய திருவடிக்கு இந்த பாஞ்சாலி 1 கோடி வணக்கம். சொல்ல மகவான் திருப்பாயாகட்டும். பிரபதா. அடி அக்கினியால் வந்து உதிர்ந்த உத்தரில் சக்தியாலே அக்கினியால் பிரபதா. அண்ணவா. நீங்க எப்பேற்பட்ட ஆளு? ஆமாங்க. அடடா, நீங்களே எப்பேற்பட்ட அந்த யாகத்தில் பிறந்தீங்க அல்லவா? ஆமா. அதனால் அதனால் பாதத்தை பண்ணால் ஆ. நீ சுகமாக வாழ்ந்திருப்பாய். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அப்படியே ஆகட்டும். ஆனால் தம்பி சகாதேவன் வந்திருக்கான். இருக்கின்றாரா? அவனை நான் ஆகட்டும். ஆ, வா, வா. என்ன வந்துக்கிறான்? வந்திருக்கின்றாரா? டேய் என்கிட்ட இன்னவரை கிட்ட காட்ட மாட்டேன் தம்பி. 5 பேர் நீங்க சின்னவரு. நான் வருகாலம்
செல்காலம் நிகழ்காலம் இந்த 3 காலத்தை உணர்ந்து சொல்லுவேன். சரியா? உன் வீட்டுல போங்காலமும் சொல்லுவேன் தம்பி நானு. அது சொல்ல தேவையில்ல. ஆறுமுகா இந்த நேரத்துக்கு கோட்டை எங்க வைக்கிறாங்க சொல்லலாம். அதான் அஞ்சாவது தெரிஞ்சு சொல்றாங்க. நான் போட்டு கடைக்கு போன் பண்ணி சொல்றேன் இது. ஆறுமுகா ஆ, பாண்டவர இவர் ராஜாக்களில் ஆமா. 4 பேர் ஒரு பூட்டு. ஆ, இவர் தான் சாவி ஆ. இல்லையா? சின்னவராக இருந்தாலும் அம்மா பேர் சாமி இருக்குது. வா. ஏய், இல்லடா விடிவு காலம் வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் காலகாலத்தை கணிக்கக்கூடியவர். ஆமா, ஆமா. படிப்புல சிறந்தவர். ஆ, அண்ணவா கண்ணே பாஞ்சாலி வணக்கம் சாமி. சுகமா வாழ்வாய். எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஆ. ஐயா சாஸ்திரம் தான் மிகுந்த ஏமா எங்கள் திருவாடிக்கு பாஞ்சாலி என்ன பாஞ்சாலி? என்னவா? ஆ, நீங்கள் காலாகாலத்தை உணரக்கூடியவர்கள். ஆமா. அதனால ஆ. ஐவர் ராஜாக்களும் ஆ. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி. ஆமா காலத்தை உணர்ந்து ஆ. இது கெட்ட இடம், இது கெட்ட நேரம், இது கெட்ட இடம், போக கூடாது. கூடாது. இது நல்ல இடம், ஆமா. இது நல்ல நேரம், ஆமா. நீங்க போகலாம் போகலாம். அப்படின்னு காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய வரை எனக்கு இருக்கு. ஆமா ஆமா. இது செய்யலாம் இது செய்யக்கூடாது ஆ. அப்படி என்று அறிந்து சொல்லக்கூடியவர். ஆமா. சரியா? ஆ. அதனால வேண்டி ஆ. உங்களுடைய திருப்பாதத்திற்கு ஆ. இந்த பாஞ்சாலி 1 கோடி வணக்கம். சுகமாக வாழ்வாய். என்ன பாஞ்சாலி? நீ கண்டா மலர்வாடானி. என்னே பாஞ்சாலி, என்னுடைய வார்த்தை வருத்தபடியால் சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். அண்ணா, சரிங்க. இந்த அளவு வரவேற்ற காரணம் தம்பி பங்கு பங்காளி அல்லவா? ஆமா, ஆனால் சூதாட்டத்தில் நான் அமர்ந்தது தவறு. தவறுதான். சூதாட்டத்தில் நாடுராட்சி உப்போடு வரவு சட்டம் கைப்பற்றி விட்டான். ஆ. அப்போ உட்கார்ந்திருக்க பெரியவர்கள் கேட்கின்றார், கேட்கின்றான். சூதாட்டத்தில் தோற்ற நாட்டை கோட்டை நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் மீண்டும் பெற வேண்டுமானா? 12 ஆண்டு வனம், 12 ஆண்டு 7 ஆண்டு வனம். சஞ்ஞான வாசம், ஆ. காலம் கழித்தால் நாடு தர பேர்பாதிய நாட்டு தர அப்படி என்று கட்டளையிட்டான். பங்காளியா இருக்கக்கூடிய சண்டாளன் துரியோதனன். துரியோதன மன்னன் 12 தோற்றோம். ஏதோ அஞ்ஞான வாசத்து விளாட நாட்டிலே கழித்தோம். கழுத்தோ. உலாவியத்துல தங்கியிருக்கின்ற நேற்று உலகமாமுனிவரை தூதாக அனுப்பினேன். ஆமா, நாடு கேட்க ஆமா. சண்டாளன் கொடையல் என்று மறுத்து விட்டார். ஏ கோட்டாமுகம் எடுத்தவனே, நீ வந்து நாட்டை கேட்பது நான் கொடுப்பதா அப்படி என்று சொல்லிவிட்டான். உண்மைதான். ஆ. ஆனால் இன்றைக்கு நாட்டை கேட்பதா காரணம் ஒன்றும் புரியவில்லை. மன்னவா, ஆ. என்னுடைய அண்ணன் இருக்கின்றாரே கோபால கண்ணன், கண்ணன். அவரை வேண்டினால் ஆ. அவர் வந்து தக்க உபாயம் சொல்வார்.